மிதுன் அண்ணாமலை சந்திப்பை தவிர திருமாவளவனும் விஜய் சந்திப்பு வேங்கை வயலுக்கு இருவரும் ஒன்றாக ஒரே காவில் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கூடிய பரவியல் என்று கூட டெல்லியில் உலாவர செய்திகள். இப்ப திருமாவளவனும் விஜயும் ஒன்றாக வேங்கையில் சென்று விடுவார்களோ அப்படிங்கிற அதுலதான் இப்போ அவசரமாக ஒரு 3 பேர் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டு அதுல யார் அப்படிங்கிற செய்தி நேத்து வந்துதா? இது அதோட பின்னணி நம்ம எடுத்துக்கலாமா? அந்த பின்னணி விட்டுருங்க வினோத். சிபிஐ எங்க கேட்கிறாங்க? சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஏன் கேட்கறாங்க? அதுக்கு அடுத்து ஏன் கொடுக்கறாங்க? அது தமிழக அரசாங்கம் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, திருப்பி ஏன் கொடுக்கறாங்க? அதற்கு மு.க. ஸ்டாலினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? முதலமைச்சருடைய நிலைப்பாடு இதையெல்லாம் பார்க்க மாட்டார்களா? பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பு, விரோதம், காழ்ப்புணர்ச்சி திமுக மீது வந்துவிட்டதைத்தான் காண்பிக்கிறது. அதற்கு ஈடாக திருமாவளவன் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜுரம் கிளிகிழித்து பிடித்து விடுமே. அதையெல்லாம் நாம் பேச வேண்டும்.